இந்தியா இலங்கை அணிக்கு இடையிலான முதல் T20 போட்டி வரும் 27ஆம் தேதி தொடங்குகின்றது. இந்த கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்ட பிறகு நடைபெறும் முதல் தொடர் என்பதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. எனினும் இந்த தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டதில் பல சர்ச்சைகள் இருந்துள்ளது. ஹர்திக் பாண்டியா T20 கேப்டனாக நியமிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சூரியகுமார் யாதவுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. மேலும் இந்திய கிரிக்கெட் அணியின் துணை கேப்டனாக கில் நியமிக்கப்பட்டிருப்பதும் ரசிகர்கள் மத்தியில் கேள்வி ஏற்படுத்தியுள்ளது. இது அனைத்திற்கும் மேலாக சிறப்பாக விளையாடி வரும் ருத்துராஜுக்கு ஏற்பாடுக்கு இந்திய அணியில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதைப்போன்று கடைசியாக இந்தியா விளையாடிய ஒருநாள் போட்டியில் சதம் அடித்த சஞ்சு சாம்சன், ஜிம்பாப்வே தொடரில் 47 பந்துகளில் சதம் அடித்த அபிஷேக் சர்மாவும் இந்திய இலங்கை தொடரில் சேர்க்கப்படவில்லை. இதனால் பல்வேறு தரப்பினரும் BCCI நோக்கி கேள்வி எழுப்பி வந்தனர். இந்த நிலையில் இந்திய அணி எதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டது என்பது குறித்து விளக்கம் அளித்து ரசிகர்களின் சந்தேகத்தை தீர்க்க BCCIயின் தேர்வு குழு தலைவர் அஜித் அகர்கர் முடிவு எடுத்துள்ளார். இதற்காக இந்திய அணி புறப்படுவதற்கு முன் செய்தியாளர்களை சந்திக்க அஜித் அகர்கர் திட்டமிட்டுள்ளார். அதில் ருத்துராஜ் ஏன் இலங்கை தொடரில் சேர்க்கப்படவில்லை என்பது குறித்து அஜித் அகர்கர் விளக்கம் அளிக்கப் போகிறார். இதைப்போன்று கில் ஏன் துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டார், சஞ்சு சாம்சன் ஏன் ஒருநாள் அணியில் சேர்க்கப்படவில்லை, அபிஷேக் சர்மா ஏன் T20 அணியில் சேர்க்கப்படவில்லை என்பது குறித்தும் அஜித் அகர்கர் விளக்கம் அளிக்கப் போகிறார். இதேபோன்று சூரியகுமார் யாதவ் T20 கேப்டனாக எத்தனை நாளைக்கு தொடர்வார் என்பது குறித்தும் அஜித் அகர்கர் ரசிகர்களின் சந்தேகத்தை தீர்க்கப் போகிறார். சமூக வலைதளத்தில் தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் இந்திய அணியின் தேர்வு குறித்து கிழித்து தொங்கவிடும் வரும் நிலையில் அஜித் அகர்கர் ரசிகர்களின் கோபத்தை குறைக்கும் வகையில் இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்த உள்ளார். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.